கடந்த ஒரு மாதமாக சிலவற்றை நாம் இழந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டும். வருத்தம் மட்டுமல்ல, அபாயகரமான நிகழ்வுகள். வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஜாமீனில் வெளிவந்த மாரிதாசு கொண்டாடிய ஆதரவாளர்கள். குற்றம் நடந்ததுக்கான முகாந்தாரம் இருக்கணும், இல்ல குற்றம் நடைபெற போவதுக்கான முகாந்தாரம் இருக்கணும். எந்த விதமான முகாந்தாரமும் இல்லாம, அந்த செய்தியினுடைய உள்நோக்கம் புரிந்து கொள்ளாம மாரிதாஸ் அவர்களை கைது செய்து அவருடைய விமர்சனங்களை மூடி மறைக்க வேண்டும், விஜய் அவருடைய ஆட்சிக்கு எதிராக கருத்து தெரிவிக்க கூடாது என்று மிரட்டுவதற்காக நடந்தேறிய கைது நீதியரசர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் முன்பாக மாரிதாஸ் அவர்களை கொண்டு போய் நிறுத்தினார்கள். மாரிதாஸ் அவர்களுடைய வழக்கை பார்த்த பிறகு நீதியரசர் சொந்த ஜாமீனில் வெளியே விட்டிருக்கின்றார். 10,000 ரூபாய் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு நீங்க காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடுங்க ஆஜராகி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் நம்ம மாரிதாஸ் அவர்கள் என்ன தப்பு பண்ணாரு, காவல்துறை என்ன சொல்றாங்க, அந்த குற்றத்தினுடைய தன்மை என்ன? விஜய் அவர்கள் குற்றத்தையே பொறுத்து கொள்ள மாட்டார், தூய சக்தி. அதனால இனிமே யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை பார்த்த பிறகு பொறுத்து கொள்ளாத விஜய் அவர்கள் பொங்கி எழப்போகின்றார். ஏன்னா மாரிதாஸ் அவர்கள் செய்திருக்கின்ற குற்றத்தை விட பல மடங்கு குற்றம் செய்தவர்கள் அவருக்கு அருகாமையிலே இருக்கின்றார்கள். அவர்களை பற்றியான தரவுகள் இப்போது வெளியாகிருக்குது. யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கின்றார்கள், மாரிதாஸ் அவர்கள் செய்த குற்றம் என்ன, இப்படி எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆனா நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த செய்தியை பாருங்க. இந்த செய்தி என்ன சொல்லுது தெரியுமா? விஜய் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய கட்சியில 41 பேர் குற்றவாளிகள். அவங்க மீது பயங்கரமான குற்றச்செயல் செய்ததுக்கான வழக்கு பதியப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட வழக்கு? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அது கற்பழிப்பா இருக்கலாம், கூட்டு பாலியல் பலாத்காரமா இருக்கலாம், செயின் பறிப்பா இருக்கலாம். இப்படி பல முள்ளமாரித்தனங்கள் செய்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தவேகாவில் இருக்கிறாங்க, விஜய் உடனே இருக்கின்றார்கள். அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்ல, கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்களா இந்த 41 பேர்ல. இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா? குறிப்பா தவேகாவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க தெரியுமா, அந்த கட்சியில தான் அதிக குற்றவாளிகள் இருக்கின்றார்களாம். இப்ப திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, நீண்ட நாளாக அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அதனால தொடர்ந்து ஊழல் செய்தவர்கள் இல்ல குற்றச்செயல் செய்தவர்கள் இப்படி ஏகப்பட்டவர்கள் இருக்கலாம். ஆனால் புதுசா வந்த கட்சியில 41 பேர் குற்றவாளிகள். மற்ற கட்சியை விட இந்த கட்சியில தான் அதிக குற்றவாளிகள் இருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தன்னை காப்பாற்றிக் கொள்ள எல்லாரும் விஜயாண்ட ஓடி அடைக்கலமாயிருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட குற்றம் பாருங்க. இந்த குற்றவாளிகள் செய்திருக்கின்ற குற்றத்தை விடவா மாரிதாஸ் அவர்கள் பெரிய குற்றத்தை செய்து விட்டார். இல்ல இணையதளத்துல ஒரு செய்தி போதுங்க. என்ன செய்தி தெரியுமா? மாரிதாஸ் அவர்களை கைது செய்து விட்டீர்கள், உங்கள் மீது வருகின்ற விமர்சனத்தை அடக்கி ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடன் இருக்கக்கூடிய ஆது அர்ஜுனா அவர்களுடைய குடும்பமும் இல்ல ஆது அர்ஜுனா அவர்களும் மகாத்மா காந்தியா? நம்ம ஆது அர்ஜுனா மீது குற்றச்சாட்டினுடைய நிழல்கள் படர்ந்து இருக்கிறது. இப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்லணும்? ஆது அர்ஜுனா, உன் மீதும் உங்களுடைய மனைவி மீதும் உங்க மாமியார் மீதும் உங்களுடைய சித்தப்பா மீதும் பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள். அதாவது ஒரு மாவட்டம் விட்டு ஒரு மாவட்டம் போதைப் பொருள் கடத்தல, ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் போதைப் பொருள் கடத்தல, ஒரு நாட்டை விட்டு ஒரு நாடு போதைப் பொருள் கடத்திருக்கான் ஜான் பிரிட்டோ. யார் அவன்? ஆது அர்ஜுனாவுடைய சித்தப்பா. அதோட ஆது அர்ஜுனாவுடைய மனைவியினுடைய மாமா. இவ்வளவு நெருங்கிய உறவினர்கள் மீது குற்றச்சாட்டு வருகின்ற போது நீங்க அமைச்சரவையில் இருப்பதனால அவங்களை காப்பாத்துறீங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. உங்க தயவுல தான் அவங்க எல்லாம் செய்யறாங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் உங்க மீது எந்தவித சந்தேகமும் இல்லை, நீங்க நேர்மையானவர்கள் தான், உங்க குடும்பம் ஒட்டுமொத்தமாக மகாத்மா காந்திக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அப்படின்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைச்சரவையில் இடம்பெறுப்பா அப்படின்னு அவருடைய பதவியை பிடிங்கி அனுப்புவாரா? இல்ல அந்த கட்சியில 41 பேர் பெரும் குற்றம் செய்தவர்கள் அவருடைய பதவியை பிடிங்கின, ஏம்பா நீங்க நீதிமன்றத்தில் போய் வழக்காடி நிரபராதி என்று நிரூபித்து விட்டு வாங்க, இடைத்தேர்தலை சந்தித்து நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு அனுப்ப போறாரா? குற்றவாளிகளுடைய கூடாரமாகவே தவேகா இருக்கிறது, குற்றச்சாட்டுகளின் முகாந்தாரமாகவே ஆதவாஜனா இருக்கின்றார். ஆனா மாரிதாஸ் அவர்களை கைது பண்றாங்களாம்.
அவதூறு பரப்பிட்டாங்களாம். இந்த போட்டோ பாருங்க, இந்த போட்டோ ஏஐ போட்டோ தான், இல்லைன்னு சொல்லல. மாரிதாஸ் அவர்கள் போட்டிருக்கின்ற செய்தியும் நமக்கு கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளானதாகத்தான் இருக்குது. இந்த ஆளு மதன், இவங்க யாரு? தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. இந்த கீர்த்தனா வந்து இந்த மதனுடனே எப்போதும் சுத்திட்டே இருக்கிறாங்களாம். இந்த மதனுடனே இவங்க எப்போதும் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் கேட்கிறாங்க. அதுவும் இந்த மதனுக்காக வீட்டு விட்டு வெளியேறினதாகவும் நம்ம மாரிதாஸ் அவர்கள் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மதன் உங்களா கூட இருப்பதனால எங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குது. ஏன்னா நீங்க தொழில்துறை அமைச்சர், அரசாங்கம் முடிவெடுக்கின்ற விஷயமானது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தொழில்துறை சார்பாக முடிவெடுக்கின்ற விஷயமானது மதனுக்கு தெரிந்து போச்சுன்னா அவன் போய் எங்கேயா சொல்லிட்டான்னா ஷேர் மார்க்கெட்டில் இருந்து தமிழகத்துடைய நிதி நிலைமை வரைக்கும் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் கொலாப்ஸ் ஆயிடும். மொத்தத்தில் இந்த அம்மா தொழில்துறை அமைச்சராக இருந்தாலும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, மதன் என்கின்ற இவனுடன் சுத்திட்டு இருக்காங்க. அரசாங்க ரகசியத்தை இவங்க சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. மூன்றாவது, விஜய் வந்த பிறகு நிறைய முதலீடுகள் ஆந்திராவுக்கு போகுது. அதனுடைய பின்னணியில இந்த அம்மா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மாரிதாஸ் அவர்கள் இந்த போட்டோவை போட்டு எழுப்பியிருக்கின்றார். சந்தேகங்கள் பல தொடர்கிறது. ஆனால் இவங்க வந்த பிறகுதான் ஆந்திராவுக்கு தொழில்கள் போயிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவுக்கு தொழில்கள் போயிருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த முதலீடுகளை பார்க்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எத்தனை தொழில்துறையினர் ஆந்திராவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு 1.5 நிமிஷம் வீடியோவை தர, அதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அக்னி ஆஸ்திரா எனர்ஜெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல 1500 கோடி ரூபாய் ஆந்திரா. அதே மாதிரி ரிலையன்ஸ்ல சோலார் அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் மேனுஃபேக்சரிங் ஸ்ரீ சத்யசாய் டிஸ்ட்ரிக்ட்ல 51,300 கோடிக்கு போயிருக்கு. அதானி பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் 12,297 கோடி ஆந்திர பிரதேஷ்க்கு போயிருக்கு. ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் 2,500 கோடி ஆந்திராக்கு போயிருக்கு. அப்போலோ டயர்ஸ்னுடைய எக்ஸ்பேன்ஷன் 5,100 கோடி ஸ்ரீ சிட்டி பக்கத்தில் போயிருக்கு. கடைசியாக டேட்டா சென்டர், நமக்கு தெரியும் குவாண்டம் சென்டர், டேட்டா சென்டர், கூகுள்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி முதலீடு ஆந்திராக்கு போயிருக்கு. கிரீன் எனர்ஜி வேவ் 2 லட்சம் கோடி. இத மாதிரி அடுக்கிட்டே போலாம். கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் வந்த செய்தி, ஒரு டிஃபென்ஸ் DRDO ஒரு ப்ராஜெக்ட் ஹொசூர்ல வர வேண்டியது ஆந்திராக்கு போயிருக்கு. ஸ்ரீ சிட்டிக்கு பக்கத்துல இந்த துறைமுகம் கட்டுமான பணிகள் வருவது எந்த அளவுக்கு முதலீடுகளை வேறு மாநிலத்திற்கு போய்கொண்டிருப்பது என்பதை காண முடிகிறது. புதிதாக தொழிலை ஈர்ப்பதற்கு உண்டான பாலிசிகளை கொண்டு வந்து பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை ஆல் ஓவர் த வேர்ல்டு சந்திச்சு MOU அல்லது திட்ட அறிக்கை அல்லது நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்களை கொண்டு வந்து செய்த உழைப்பு கடந்த ஒரு மாதமாக சிலவற்றை நாம் இழந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே வருத்தமளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டும். வருத்தம் மட்டுமல்ல, அபாயகரமான நிகழ்வுகள். இப்படி வரிசையாக தொழில்கள் போயிருக்கு. இதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அம்மா என்ன முயற்சி எடுத்தாங்க? இல்லை, இந்த அம்மா வந்த பிறகு எவ்வளோ முதலீடுகள் இங்கே வந்திருக்குது சொல்ல முடியுமா? அப்போ மக்கள் நலன் சார்ந்து, மாநில நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்க சந்தேக கண்ணோடு பார்ப்பாங்களா இல்லையா? இந்த மதன் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய விஐபிகளுடன் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்துடன் உருவாக்கி அவனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடுவானா. அந்த மாதிரி தான் இந்த போட்டோவை இந்த மதன் வந்து உருவாக்கி அவனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருந்தானா. அவன் எழுதின செய்தி உண்மையா பொய்யா என்று கிராஸ் செக் பண்ணாம நம்ம மாரிதாஸ் அவர்கள் ஏமா இவனுக்காக வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேமே அப்படின்னு கேட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் இது உண்மையோ பொய்யோ எதுவா இருந்தாலும் இந்த அம்மாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசியிருக்க கூடாது. அதோட போச்சுன்னா தொழில்துறை அமைச்சர் வந்து இவங்களுடன் நெருக்கமா இருக்கின்றார்கள், அதனால தொழில்துறை ரகசியங்கள் கசிய விடப்படுமா அந்த சந்தேகத்தை எழுப்பலாம். ஆந்திராவுக்கு முதலீடுகள் போயிட்டே இருக்குதே விஜய் ஆட்சி வந்த பிறகு, எதனால் அப்படின்னு எழுப்பலாம். ஆனால் தனிப்பட்ட விவரங்களை பேசினதும், ரெண்டாவது இவ்வளோ விஷயங்களை பேசக்கூடிய மாரிதாஸ் அவர்கள் இது ஏஐ புகைப்படம் என்று ஏன் அறிந்து கொள்ளவில்லை என்று தெரியல. ஆனா பெரிய குற்றமான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியாகின்ற போது ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரியான நெருக்கடி வரும் என்று எல்லாருக்கும் தெரியும். அதனால அனுபவிக்கின்ற போதுதான் அந்த பிரச்சனை வரும். இது பெரிய குற்றம் தான். ஆனா இதை விட பெரிய குற்றங்கள் இந்த அரசுல நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கண்டுகொள்வார்களா? இப்ப நம்ம சொன்ன மாதிரி நேருக்கு தெரியுமா, அவரு பணம் வாங்கின்னு வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பணம் வாங்கின்னு வேலை போட்டாரு இல்லையா, அவர் மீது எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லையா, அந்த எஃப்ஐஆர் என்னங்க எங்கெங்க இருக்குது ஏதாவது தெரியுமா? என்னான்னு தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இணையதளத்தில் எப்போதும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, உங்க மேலேயா இருந்தாலும் சரி, எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பி ஆனது இணையதளத்தில் இருக்கும். ஆனா KN நேரு மீது போட்ட எஃப்ஐஆர் எங்க போட்டுன்னு சொல்றீங்க, எங்க காட்டுங்க பார்க்கலாம். மொத்தத்துல திமுகவை காப்பாற்றுகிறது இந்த அரசாங்கம் என்று நல்லா தெரியுது. இரண்டாவது, அதிகார மட்டத்துக்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள் யாரு? போதைப் பொருள் கடத்துகின்ற கும்பல். அப்போ அரசாங்கத்தின் தயவுல தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு திமுக ஐடி விங்ஸ் ஆனது நம்ம விஜய் மீது சந்தேக பார்வையை வீசுகிறது. இதற்கெல்லாம் விஜய் அவர்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? எனக்கும் ஆதவஜனாவுக்கும் என்ன தொடர்பு? அவன் கட்சியில் இருக்கின்ற ஒரு நிர்வாகி. ஏண்டாப்பா, அவன் தயவுல தான் ஆட்சி நடக்குதே என்ன? அவன் குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக ஸ்மக்லிங் பண்ணா அதுக்கு நானா பொறுப்பு அப்படின்னு விஜய் அவர்கள் விளக்கம் அளிக்கணுமா இல்லையா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பல குற்றச்சாட்டுகளுக்கு விஜயே பாத்தீங்கன்னா முகாந்தரம் அமைத்து கொடுத்து விட்டார். மாரிதாஸ் மீது கை வைக்கலன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தொழில்துறையில் இருக்கக்கூடிய முதலீடுகள்லாம் ஆந்திராவுக்கு போறது வெளியே வந்திருக்குமா? உங்களுடைய நிர்வாக திறனன்மையானது வெளிப்பட்டிருக்குமா? அது மட்டும் கிடையாது, செஞ்சில அனுராதபுரம் என்று நினைக்கின்றேன், அங்க மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்குது. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்களேன். மாமாவுக்கு வேலையே கிடையாது. முதல்ல மாமாதா அவங்க எம்எல்ஏ மட்டும்தான். எம்எல்ஏ மட்டும் தான் பார்க்கணும். அது ஆட்சி உள்ளதான் அதிகாரிலாம் ஒரு நுழைய கூடாது. முடிவு பண்ண முடியாது. நான் பார்த்து தலைமை ஆசிரியரை போய் மிரட்டுறாங்கப்பா. ஓ, ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும், இல்லை அமைச்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தவேகாவுடைய மாவட்ட செயலாளர் அங்கே போய் என்ன சொல்றாரு? செஞ்சில பாமக ஜெயிச்சிருக்கலாம், அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது, அவன்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது, நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு மிரட்டுறான். இந்த அதிகாரம் எல்லாம் யார் கொடுத்தது? மாரிதாஸ் செஞ்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல, கைது பண்ணிட்டீங்க. இப்போ கல்வி கூடங்களுக்குள்ள போய் தலைமை ஆசிரியர் மிரட்டுற அளவுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எம்ஜிஆர் காலத்துல பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவங்க இல்ல நாட்டாண்மைக்காரர்களே அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால என்ன நடந்தது தெரியுமா? படிக்காட்டாங்க கூட வாதியாரா நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அப்ப கல்வி தரம் பாதித்தது. பிறகு அவனுக்குன்னு முறையான கல்வி இருக்கணும், அரசாங்கம் தான் நியமிக்கணும். கட்ட பஞ்சாயத்து பண்றவன், தலாரி பண்றவன், அப்புறம் பஞ்சாயத்து பண்றவன், அப்புறம் கட்சிக்காரன், இவன் எவனும் போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள நாட்டாம வேலை பார்க்க கூடாது. படிச்சவன் மட்டும்தான் உள்ள இருக்கணும், படிக்கிறவன் மட்டும்தான் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அரசாங்கமே வாத்தியார்களை நியமிக்கும் சொல்லிட்டு விரட்டி அடிச்சாங்க. ஆனா திமுக ஆட்சியை பார்த்துருக்கிறோம், அதே மாதிரி அதிமுக ஆட்சியை பார்த்துருக்கோம். எந்த ஒரு ஆட்சியிலும் இந்த மாதிரி அநியாயங்கள் மாவட்ட செயலாளர்கள் போயிட்டு தலைமை ஆசிரியரை பார்த்து நாங்கள் சொல்றதுதான் கேட்கணும், வேற யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது, உன்னை அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக்கிடுவோம், உன்னை காலி பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்கு மிரட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் குற்றமாக தெரியலையா? இவங்கெல்லாம் தற்கொலை என்று புரியலையா? இவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? முதலமைச்சருக்கே அதிகாரம் மக்கள் தான் கொடுக்குறாங்க. முதலமைச்சருக்கான நிதி ஆதாரத்தை மக்கள் தான் வரியா கட்டுறாங்க. அதனால முதலமைச்சர் மக்களை விட பெரிய அதிகாரம் படைத்தவர் கிடையாது. அதிகாரம் படைத்தவராக ஆக்குவது மக்கள் தான். அதனால ஜனநாயகத்துல அதிகாரம் மிக்கவர்கள் மன்னர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தான். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்ட பிறகு இவங்க மக்களை மிரட்டுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க. அட சமூக வலைத்தளத்தை போய் பாருங்க, கரண்ட் கட் ஆயிட்டு மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்கின்றாங்க. அதே மாதிரி டாஸ்மார்க்ல பணம் வாங்குறத போய் பாருங்க. மொத்தமாக இந்த அரசாங்கமானது நிர்வாக சீர்கேடாக ஒட்டுமொத்த தோல்வியடைந்த அரசாங்கம் மாறி கிடக்கிறது. இன்னைக்கு சிங்க பெண்கள் திட்டத்தை தொடங்குகின்றார்களாம். தொடங்கி என்ன பண்ண போறாங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான ஸ்பெஷலா ஒரு திட்டத்தை தொடங்குகின்ற போது அது சரியா செயல்படலன்னா அதுதான் பெரிய விமர்சனத்தை பெற்றுத்தரும் இந்த அரசாங்கத்துக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாம். எல்லாமே நம்ம ஸ்டாலின் ஆட்சியில சின்ன சின்ன போட்டோ ஷூட்டா நடக்கும். ஆனா தவேக ஆட்சியில போட்டோ ஷூட் நடந்தா பெருசா தான் நடத்துறாங்க, சின்னதா எதுவுமே கிடையாது. எல்லாமே வரி பணம், மக்களுடைய பணம் வீணாதான் போகுது. இந்த ஆட்சியை இன்னும் 6 மாதம் விட்டு வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். இதுக்குள்ளாகவே ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் நடுத்தருவில் இறங்கி போராடுகின்ற நிலை சத்தியமா வரும். விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா நிர்வாக திறனும் இல்லாத காரணத்தினால்தான் மக்கள் படாத பாடுபடுறாங்க. நிர்வாக திறனற்ற தன்மை எவனாவது ஒருத்தர் வெளியே சொல்லிட்டான்னா அது நம்ம ஆட்சிக்கு அவமானம் என்பதனால கைது பண்ணி உள்ள போடுறாங்க. எத்தனை காலம் தான் இப்படி ஏமாற்ற போறீங்க? எத்தனை காலம் தான் அடக்கி ஒடுக்க முடியும்? அதனால ஆக்கப்பூர்வமான வேலையில ஈடுபடுங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து உங்க கருத்து சொல்லுவோம். நன்றி.